திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் தனியார் பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகர் உட்பட 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர். ஆந்திராவில் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் நியமிக்கப்பட்ட திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கொள்முதல் செய்த நெய்யில் மாட்டு கொழுப்பை கலப்படம் செய்ததாக புகார் எழுந்தது. நெய்யை ஆய்வு செய்ததில் இந்த புகார் குறித்து நெய்யில் மீன் எண்ணெய், மாடு மற்றும் பன்றி கொழுப்பு கலந்துள்ளதாக தெரிய வந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டது. அதன்படி 5 சிபிஐ அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை ஆந்திர அரசு அமைத்தது. இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக உத்தராகண்ட் மாநிலம் ரூர்க்கியில் உள்ள போலே பாபா டெய்ரி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின், பொமில் ஜெயின், வைஷ்ணவி டெய்ரி நிறுவனத்தின் சிஇஓ வினய் கான் சவுடா, திண்டுக்கல் தனியார் டெய்ரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜசேகரன் உட்பட 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த விசாரணைகளின் போது திருப்பதி லட்டுக்காக நெய் விநியோகம் செய்யும் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் உத்தராகண்ட், தமிழக நிறுவனங்களின் ஆவணங்களை போலியாக பயன்படுத்தி இருப்பது அம்பலமாகி உள்ளது. இதனால் இந்த வழக்கில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தொடரும் எனவும் கூறப்படுகின்றது.